கமிஷனர் மீட்டிங்கில் இருந்தனால அடிஷ்னல் கமிஷனர் மிஸ்டர் கண்ணன் பார்த்து சவுத்து அவரை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் சார், எனக்கு பர்சனலாக வராங்க. ஆனால் இப்போ எய்ம் பண்ணுறது முழுக்க வீட்டுக்கு போகாமல் வச்சிருவேன். வீட்டுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு 75 வயசாச்சு, என் பேரனுக்கு 7 வயசாச்சு. அத்தனை கேட்டகரியிலையும் ஆட்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க பயப்படுறாங்க வீட்டில். எனக்கு பயம் இல்லை, இருக்கிறது ஒரு உயிர். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் பயப்படலாம். எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது. என்னை யாராவது எதிரியாக நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய லெட்டர்களுடைய டேக்லைனே இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்க வரை எனக்கு எதிரிகள் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் போலீஸ் எடுத்துக்கொண்ட அக்கறைக்கு ஒவ்வொருத்தரையும் வராங்க. வரும்பொழுது இப்போ வீட்டு வாசலில் ஒரு பெட்ரோல் வேன் நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். நாளைக்கு ஏன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் மெயிலில் அமிச்சேன். இருந்தாலும் நேராக பார்த்து சொல்லிவிட்டு பர்சனலாக எனக்கு வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் சார், இந்த பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். பார்த்துட்டு என்ன உண்டோ சார் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இது ஒரு பந்தாவுக்காகவோ இல்லை இது எங்கள் வீட்டில் பற்றியா போலீஸ் காவல் இருக்குது பெருமைக்காகவோ செய்யலை. உண்மையாக வரக்கூடிய இந்த த்ரெட்டு கூடிய விரைவில் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது சம்பந்தப்பட்ட யாரோ ஒரே ஒரு நபர் தான் பண்ணுறாங்க. இதில் எழுதியிருக்கிறத பார்த்தா திமுகவில் யாருமே பிராமணே இல்லாத மாதிரியும் நான் தான் இனிமேல் புதுசாக சேர போகிறேன். திமுகவில் எத்தனையோ பிராமணன் இருக்காங்க. திமுக என்றைக்குமே நான் பிராமணனுக்கு விரோதின்னு சொன்னதே கிடையாது. பிராமணர்களுக்கு விரோதின்னு சொன்னது திராவிட கழகம். இந்துக்களுக்காக மட்டும்னு சொல்றது ஆர்எஸ்எஸும் தேர்தலில் நிற்க போறது கிடையாது, திராவிட கழகமும் தேர்தலில் நிற்க போறது கிடையாது. நான் நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்தாச்சு. நான் எதுக்கு பிஜேபியோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கணும்? பிஜேபியில் இருந்த 11 வருஷமும் பிஜேபிக்கே நான் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நான் எதுக்காக பிஜேபிக்கு பண்ணணும்? பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு பாறாங்கல். அதை கட்டிக்கொண்டு கூட்டணிங்கிற ஒரு கடல்ல யார் குதிச்சாலும் அவங்க மூழ்கி போயிடுவாங்க. கல்லுக்கு ஒன்றும் ஆகாது. இதுதான் என்னுடைய கருத்து.